பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். நாங்கள்லாம் தமிழ் துறை படிக்கிறோம். எங்கள் மாணவிகள், எங்களுடைய ஆசிரியர்கள், இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகளில் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்க்கணும். இதைத்தான் நாங்கள் சந்திரசேகர் ஐயாட்ட கேட்டிருந்தேன் போன தடவை. ஐயா வந்திருந்த போது ஐயா கிட்ட நான் முன்மொழிந்தேன், ஒரு வார்த்தையை சொன்னேன் நான் ஐயாட்ட. ஐயா, எங்கள் கலைக்குழுவினர் வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து நிறைய பாடுபட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அவங்க கண்ணீர் சிந்தினாங்க. கோயில்களில் விழாக்கள் நடந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வில்லுப்பாட்டு அந்த இடத்துல நடக்கும். வருவாய் இல்லாமல் அந்த ஒரு வருட காலம் அவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அப்புறம் ஐயா கிட்ட இன்னொன்று சொல்லியிருந்தேன், நீங்கள் இந்த கலைக்குழுவை கல்லூரிகளில் கொடுத்தா முதல்வர் ஐயா, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதற்கும் உங்களையே தலைவராக போடுவார் அப்படிங்கிற ஒரு பதிவை வந்து அந்த இடத்துல பதிவு செஞ்சுருந்தேன். பதிவு செய்யும்போது ஐயா வந்து அதில் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிட்டாங்க. நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது கடமைப்பட்டிருக்கேன் நான் அந்த விஷயத்த. அப்போ நோட்டில் வந்து அவர் பதிவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்போ எதுவுமே சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் இருக்கும். எங்கள் கல்லூரியில் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து வந்தது. அந்த நோட்டீஸ் எடுத்து படிக்கும்போது பார்த்தா, கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் 1 மணி நேரம் கலை பண்பாட்டை சேர்ந்த வகுப்பு நடக்க வேண்டும். அந்த கிளாஸ் எடுத்தாப்புல நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டத்தில். அப்படிங்களாமா? பாருங்க, அதுக்கு வித்திட்டது நம்மளுடைய வில்லுப்பாட்டு கலைக்குழுவில். அன்னைக்கு நம்ம உங்களை பார்த்து நம்ம போய் அங்க வகுப்பெடுக்கும் பொழுது அரசு துறையில வேலை